2 டேஸ்க்கு பேக் வந்து என் பொண்ணு படிக்கிற காலேஜில் வந்து அந்த ஒரு பையன் ஹவுஸ் சர்ஜன் பையன் 2 மந்த்ஸில் வந்து முடிக்க போகிறான், சூசைட் பண்ணிட்டான். மென்டல் பீஸ் தாப்பா எல்லாத்துக்குமே காரணம். உடம்பு கெட்டு போகிறதுக்கு காரணமே மென்டல் பீஸ் கெட்டு போகிறது தான் காரணம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ராக்ஷனே கிடையாது. சின்ன பிள்ளைங்களாகட்டும், அடலசன்ட் ஆகட்டும், இதாகட்டும், இன்ட்ராக்ஷனே கிடையாது. நம்ம நல்லா இருக்கிறத மட்டும் போஸ்ட் பண்ணுறது வேறு வாழ்க்கையே கிடையாது. எல்லா நாளும் நல்லாவா இருக்கும் கிடையாது. நமக்குள்ள எவ்வளவோ கவலைகள் இருக்கும். ஷேர் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் 1 இயர் அன்இன்டரப்டட் செக்ஸ் இருந்து அவங்க கன்சீவ் ஆகலைன்னா தான் நம்ம வந்து செகண்ட் இயர்ல நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கே போகணும். எனக்கு தெரிஞ்சு 50% பிளான் பண்றதே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு இல்லாம இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு. அதை சும்மா சொல்லிக்கிறது வெளியில நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய், நம்ம சேனல்ல இது வரைக்கும் நம்ம டெக் பத்தி பேசிதான் நீங்க பாத்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டா ஒண்ணு பண்ண போறோங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் வி சாந்தி பிஎஸ்சி எம்பிபிஎஸ் இவங்களை நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம். இந்த மேம்க்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 இயர்ஸ் வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா மேட்டர்னிட்டி ஹோம், அது கார்பரேஷன்ல அண்ட் சைல்ட் கேராவும் ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு இவங்களை மீட் பண்ணி நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம். எதை பேஸ் பண்ணி இன்டர்வியூ எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு மென்டல் வைஸாவும் ஹெல்த் வைஸாவும் ப்ராப்ளம்ஸ் வருது. அது ஏன் வருது? அதுவும் இல்லாம இப்ப இருக்க கேர்ள்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏர்லி ஏஜ்லயே அவங்களோட ஃபர்ஸ்ட் பீரியட் வந்துருது. அது ஏன் வருது? ஆல்சோ இன்ஃபர்டிலிட்டி, ஒரு கப்பிள்ஸ் மேரேஜ் பண்ண போறாங்கன்னா பிஃபோர் ப்ரீ வெட்டிங் அவங்க என்னென்ன மெடிக்கல் செக்அப் பண்ணணும், இது மாதிரி கொஞ்சம் பேசிக் அட்வைஸ் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்க போறோம். சோ வாங்க போலாம். இப்போ உங்களை பத்தினா கொஞ்சம் செல்ஃப் இன்ட்ரோ எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம், நான் டாக்டர் சாந்தி, பிஎஸ்சி எம்பிபிஎஸ்னா. நான் வந்து ஸ்கூலிங்லாம் வந்து மதுரையில் படித்தேன். மதுரையில் ஓசிபிஎம் ஸ்கூல்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபேமஸான ஸ்கூல். அங்கே வந்து ஸ்கூலிங்லாம் படித்தேன். டிகிரி முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் வந்தேன். லாஸ்ட் பியூசி செட்டு +2 வர்றதுக்கு முதல்ல பியூசி வந்து ஃபாத்திமா காலேஜில் பண்ணேன். பிஎஸ்சி லேடிடோ காலேஜ்னு சொல்லிட்டு அங்கே பண்ணேன். பிஎஸ்சி ஜுவாலஜி பண்ணேன். 3rd இயர் படிக்கும் போது எனக்கு மெடிசன் கிடச்சிருச்சு. எம்பிபிஎஸ் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜில் பண்ணேன். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 3 பொண்ணு, ஒரு பையன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு, எங்கள் அப்பா வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், சிஓ ஆகி தான் ரிட்டையர்ட் ஆனாங்க. அம்மா வந்து டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அம்மா. 3 பொண்ணுல நான் மொதல் பொண்ணு. நான் டாக்டர். எனக்கு அடுத்து வந்து என்னோட சிஸ்டர் வந்து இன்ஜினியர். அவளும் பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு பிஇ போனான், இன்ஜினியரிங் படித்தா. அடுத்த சிஸ்டர் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அவள் வந்து லா படித்தா, மதுரையில் படித்தாங்க. எல்லாம் படித்தோம். தம்பி வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து தியாகராஜா காலேஜில் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து டாக்டர் முருகவேல்னு சொல்லிட்டு அவங்க வந்து இங்கே அவங்க தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஹெல்த்தாக இருக்கட்டும் ஃபிசிக்கலாக இருக்கட்டும் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க, இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அது எதனால ஆகுது? அதுக்கு என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த். யாராக இருந்தாலுமே, சைல்டாக இருந்தாலும் சரி, அடல்சன் பீரியட் இருந்தாலும் சரி, மிடில் ஏஜாக இருந்தாலும் சரி, வயசாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த். இப்போ வந்து பசங்களுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு வேலையே இல்லை. ஸ்கூல்ஸில் கேம்ஸே கிடையாது, விளையாடவே விடுறது கிடையாது பசங்களை. வீட்டுக்கு வந்தாலும் பிள்ளைங்கள யாரையும் நம்ம விளையாட விடுறது கிடையாது. எல்லாரும் வந்து உடனே கொண்டு டியூஷன் தள்ளுறது, இல்லைன்னா ஸ்பெஷல் கிளாஸஸ் தள்ளுறது. முன்னாடிலாம் நடந்து ஸ்கூலுக்கு போவாங்க, பிள்ளைங்க இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே போகும், வழிநெடுக இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கும். மென்டல் பீஸ் தாப்பா எல்லாத்துக்குமே காரணம். உடம்பு கெட்டு போறதுக்கு காரணமே மென்டல் பீஸ் கெட்டு போறது தான் காரணம். வந்து சின்ன பிள்ளைங்களாகட்டுமே என்ன, அதுங்களுக்கு ஏன் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்? மோரோவர் இந்த ஸ்கிரீன் டைம், பிள்ளைங்களை எல்லாத்துக்கும் கொண்டு போய் இந்த செல்லை கொடுக்கறது, செல்லை கொடுத்து தான் சோறே ஊட்டுறது, செல்லை கொடுத்து தான் இது பண்றதுங்கும் போது பிள்ளைங்களுக்கு வந்து இன்னும் வருங்காலத்துல பாத்தீங்கன்னா மெமரி பவரே பிள்ளைங்களுக்கு குறைஞ்சிரும், கண்டிப்பா குறைஞ்சிரும். ஏன்னா வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி இருக்கும், லாங் டேர்ம் மெமரி இருக்கவே இருக்காது. அப்பப்ப பார்க்கும், ஞாபகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், மறைஞ்சு போயிடும். லாங் டேர்மா இதை வந்து மண்டையில வந்து தேக்கி வச்சு எனக்கு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பேரண்ட்ஸுமே வந்து கூட்டிட்டு போறதே வந்து சும்மா வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்கு தான் வந்து சும்மா இந்த ராட்டினத்தை விளையாடணும், அது விளையாடணும், இது விளையாடணும் கூட்டு போறாங்களே ஒழிய ஒரு ஃபீல்ட் ட்ரிப்பு ஒரு இது அதெல்லாம் ஸ்கூல்ஸ்ல முன்னாடி உண்டு. போய் ஒரு சீடு எப்படி ஜெர்மினேட் ஆகுது, ஒரு வயல்ல எப்படி விளையுது, ஒரு இதுன்னு எப்படி விளையுதெல்லாம் முன்னாடி கொண்டு போய் ஸ்கூல்ல ஒரு ஃபேக்டரியில எப்படி இது பண்ணுது, எப்படி ஒரு சுகர் தயாரிக்கிறாங்க, எப்படி அதெல்லாம் வந்து ஸ்கூல்ஸ்லேயே உண்டு. இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிள்ளைங்களுக்கு யாரும் கூட்டிட்டு போறதே கிடையாது. அது ஒரு காரணம். அதனால ஏன் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ராக்ஷனே கிடையாது. சின்ன பிள்ளைங்களாகட்டும், அடலசன்ட் ஆகட்டும், இதாகட்டும், இன்ட்ராக்ஷனே கிடையாது. 2 டேஸ்க்கு பேக் வந்து என் பொண்ணு படிக்கிற காலேஜில் வந்து அந்த ஒரு பையன் ஹவுஸ் சர்ஜன் பையன் 2 மந்த்ஸில் வந்து முடிக்க போகிறான், சூசைட் பண்ணிட்டான். ரூமில் போய் ஐவி லைன் போட்டு சூசைட் பண்ணிட்டான். என்ன காரணம், ஏது காரணம், எதுவும் என்னன்னா
யார் கூடயுமே அவன் பேச மாட்டானா, யார் கூடயுமே பேச மாட்டானா, இன்டராக்ட் பண்ணிக்கிற மாட்டானா. நம்மளோட சின்ன சின்ன கவலைகள், நம்ம எல்லாருமே செல்ஃப் ப்ரெஸ்டீஜ் ரொம்பவே வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து நம்ம எல்லாத்தையும் மறைச்சிட்டோம்னா வந்து நம்ம நல்லா இருக்கிறதா போஸ்ட் பண்ணிக்கணும்னே நம்ம எல்லாரும் இருக்கோம். பட் அப்படியே கிடையாது. நம்ம நல்லா இருக்கிறத மட்டும் போஸ்ட் பண்றது வேறு வாழ்க்கையே கிடையாது. எல்லா நாளும் நல்லாவா இருப்போம்? கிடையாது. நமக்குள்ள எவ்வளவோ கவலைகள் இருக்கும். ஷேர் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்பா அம்மா கிட்ட வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அதுதான் ஹெல்த் ஹசார்ட்ஸ் வர்றதுக்கும் அதுதான் காரணம். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வந்து பொறாமைகள், போட்டிகள், இந்த படிக்கணுங்கிற வந்து படிக்கணுங்கிற டென்ஷன் எல்லாருக்கும் ஒரு விதி இருக்கும். அது இதுல கொண்டு போய் சேர்க்கும். அது நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்கா டிசிப்ளின்டான ஒரு லைஃப் மட்டும் நம்ம லீட் பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா கட்டாயம் வந்து நல்லது கிடைக்கும்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அடலசன் பீரியட்ல நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டு தகுந்த மாதிரி சொல்றேன். பிள்ளைங்க வந்து ஒரு சத்தான சாப்பாடு எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. ஒரு கீரையோ காய்கறிகளோ பழங்கள் இதில் வந்து சும்மா இதை சொல்றது வந்து இப்பெல்லாம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சும்மா வந்து நம்ம ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லும்போது கீரைகள் காய்கறிகள் பழங்கள்னா எதுவும் சாப்பிட்றதே கிடையாது. போய் ஜூஸ் குடிக்கிறது, அவன் இப்பயோ வச்ச ஆளுகள் பழத்தை போட்ட ஜூஸை குடிக்கிறது. பழங்கள், ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸு, வீட்டுக்கு பக்கத்துல கிடைக்கிற கீரைகள், ஒரு கருவேப்பிலை, இது எல்லாமே எப்படி வராங்கன்னா ஸ்கூல் டேஸ்லயே வந்து எல்லாம் அனிமிக். ஸ்கூல்ல போய் நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 10 பிள்ளைங்களை எடுத்தீங்கன்னா 6 பிள்ளைங்க அனிமிக்கா இருக்கும். நாங்க ஸ்கூல்ல வந்து இந்த ஹெல்த் கேம்ப்ஸ் எல்லாம் நடத்தும் போது வந்து கவர்மெண்டே நடத்தும். எவ்ரி 6 monthsக்கு ஒரு தடவை டிவார்ம் பண்ணுவோம், பூச்சி மாத்திரை கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு. நம்ம வந்து இப்ப என்னன்னே சொல்ல முடியல. உரம்ங்கிறோம், தண்ணி மாசுபட்டுருச்சுங்கிறோம், வந்து விலையிலே வந்து அரிசி அப்படித்தான் விளையுது. என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியல. வந்து இப்ப வந்து ஒரு கேன்சர் ஸ்டமக் வராங்க. நம்ம காமனா நாங்க என்ன கேட்போம்னா, நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா, இல்ல வந்து ஆல்கஹால் அடிப்பீங்களா, இல்ல வந்து ரொம்ப வந்து அல்சர் மாதிரி உங்களுக்கு அடிக்கடி வருமா, இந்த மாதிரி கேள்விகள் கேட்போம். எதுவுமே இல்லாத ஒருத்தருக்கு வருது. என்ன காரணம்? எதுவுமே இல்லாத பெஸ்டிசைட்ஸ் நிறைய இருக்குது. நம்மளோட கெமிக்கல்ஸ் தாங்க காரணம். எதனாலன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணியே நம்ம முதல்ல சொன்னாங்க பிராய்லர் சிக்கன் சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிராய்லர் சிக்கன் சாப்பிடுங்க, வந்து அதெல்லாம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதுல எல்லாம் நாங்க ஒண்ணுமே போடுறது இல்லை, நீங்க சும்மா சாப்பிடுங்கன்ட்டாங்க. அதே மாதிரி வந்து நூடுல்ஸ் சாப்பிடாதீங்கன்னாங்க, அதுல வந்து அந்த கண்டென்ட் இருக்கு, இந்த கண்டென்ட் இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க, நூடுல்ஸ் சாப்பிடுங்க, நாங்க வந்து அதெல்லாம் சரி பண்ணிட்டோம், சாப்பிடுங்கன்றாங்க. ஆமா, பெஸ்டிசைட்ஸ் மட்டும் அப்ப உலகத்துல வந்து எல்லாமே இருக்கும். அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி சாப்பிடுறதுலதான் இருக்கு. நமக்கு வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணி மேக்சிமம் அப்படி இருப்போம். ஏன் அப்படி சாப்பிட்றவங்களுக்கும் வரது இல்லையாலாம் கேட்க கூடாது. அப்படி சாப்பிட்டாலுமே வரும். அது வந்து 1001ல வந்துச்சுன்னா இது 10ல் 1க்கே வந்துடும். இப்ப இருக்க டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமாவே அவங்களோட ஃபர்ஸ்ட் பீரியட் வந்துருது. சோ அதுக்கான காரணம் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? ஃபுட் ஹேபிட்ஸ் ஒரு காரணமா இருக்கலாம். முன்னாடியே பருப்பு, சாதம், நெய் அந்த மாதிரி தான் ஊட்டிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பேக்டு ஃபுட்ல என்ன இருக்கு, என்ன கண்டென்ட் இருக்குன்றதே யாருக்கும் தெரியாது. அது வந்து எத்தனை ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம எந்த ஃபுட்டையும் பேக் பண்ணி வைக்க முடியாது. சோ அது பூராமே கெமிக்கல் தான். அந்த கெமிக்கல் என்ன போய் உள்ள பண்ணுது என்னன்னு தெரியாது. இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி ப்ராப்ளமும் வந்து அதுதான் ஒரு காரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ பிசிஓஎஸ்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் டேர்ம் சொல்றீங்க, அப்படின்னா என்ன, அது என்ன பண்ணுது ஒரு உமன் பாடில, என்ன பண்ணுது? பிசிஓஎஸ் பிசிஓடின்னு 2 விதம் இருக்குது. பிசிஓஎஸ்ங்கிறது வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். அது வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஓவரி இருக்கும்ல, நம்ம கருமுட்டை உற்பத்தி பண்ற வந்து அந்த உறுப்பு பேர் தான் கர்ப்பப்பை. வந்து கர்ப்பப்பையில அது ஒரு ஓவரிங்கிறது. ஓவரி, ஃபலோப்பியன் டியூபு, கர்ப்பப்பை, சர்விக்ஸ், வஜைனா அப்படின்னு நம்ம இந்த கீழே இருக்கிற அந்த பார்ட்ஸ் வந்து இத்தனை பார்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து ஓவரிங்கிறது வந்து நம்ம கரு உற்பத்தி பண்றது. எவ்ரி மந்த் நமக்கு அதுல இருந்து தான் ஓவம் வந்து வருது. அந்த இதுல வந்து சின்ன சின்ன நீர்க்கட்டிகளா இருக்கும். நம்ம அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்தோம்னா சின்ன இது வந்து என்ன வந்து நமக்கு கம்ப்ளைண்டோட வருவாங்கன்னா, மாசம் வந்து பீரியட்ஸ் ஆகல, இல்ல 45 டேஸ்க்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருது, இல்லைன்னா பீரியட்ஸே 6 months வரல, அந்த மாதிரி தான் வருவாங்க. வந்து 6 months வரல, உடம்பு எடை கூடிட்டே போகுது, வந்து அப்படி கண்ணம்லாம் அது மாதிரி இது பண்ணிட்டே போகுது, எனக்கு வந்து வெயிட் போட்டுட்டே போகுது, அந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் வருவாங்க. அப்ப நம்ம வந்து இதை எடுத்து பார்த்தோம்னா இந்த பிசிஓஎஸ்ங்கிறது வந்து இந்த ஹார்மோன் தான். இந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் வந்து நமக்கு இது பண்ணும். இந்த ஆண்ட்ரோஜன் சொல்லிட்டு இந்த மேல் ஹார்மோன், ஃபீமேல் ஹார்மோன் ரெண்டுமே நம்ம 2 பேருக்குமே எல்லாமே இருக்கும். மென்னுக்கு இருக்கும், உமனுக்கு இருக்கும். எது டாமினேட் பண்ணுதோ அதுதான் நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஹார்மோன்ஸோட எஃபெக்ட்னால வர்றது பேர் தான் இந்த பிசிஓஎஸ். அது கொஞ்சம் சீரியஸ் டைப். அதுக்கு வந்து நம்ம வந்து அதனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து டயபெட்டிக் வரும்,
கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகிறது வரும், அதெல்லாம் வர்றது வந்து நம்ம வந்து அந்த ஹார்மோன்ஸோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும். இந்த பிசிஓஸ் வந்து லைக் ஆஃப்டர் மேரேஜ் வந்து உமன் பிரெக்னன்சி பிளான் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்களா மேம்? கண்டிப்பா பண்ணும். ஏன்னா எவ்ரி மந்த் நீ வந்து ஓவுலேட் ஆகி நீ ஒழுங்கா ஆகினாதான் பீரியட்ஸ் வரும். எவ்ரி மந்த் பீரியட்ஸே வராம அவனுக்கு எப்படி வந்து குழந்தை வந்து எப்படி உண்டாகும்? பீரியட்ஸ் வந்து இட்ஸ் அ மேஜர் ப்ராப்ளம். வந்து அதனால வந்து நம்ம அதுக்கு வந்து இதெல்லாம் தான் வந்து நம்ம ப்ரீ மேரிட்டெல்லாம் வந்து நம்ம ப்ரீ வெட்டிங்கா நம்ம வந்து இதெல்லாம் தான் நம்ம வந்து பாத்துக்கணும். எவ்ரி மந்த்ஸ் ஒழுங்கா பீரியட்ஸ் ஆகிறோமா, அல்ட்ராசவுண்ட் எடுத்தாலும் தப்பு இல்ல. பிள்ளைங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் வந்து நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம், ஹீமோகுளோபின் செக் பண்ணலாம், சுகர் பார்க்கலாம், கொலஸ்ட்ரால் பார்க்கலாம், ஹெச்ஐவி பார்க்கலாம். இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து 2 பேருக்குமே. அதே மாதிரி மென்னுக்குமே வந்து நம்ம வந்து எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கா, நல்ல ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் வந்து தயங்கவே கூடாது. எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கா, ஏன்னா இப்ப நிறைய ஹேபிட்ஸ் பசங்கள்ட்டே நிறைய ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங் இருக்கு, ட்ரக் அபியூஸ் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. ஸோ அவங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அவங்களும் அதை மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு, இவங்களும் இதெல்லாம் மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு போய் வந்து எனக்கு கன்சீவ் ஆகல, எனக்கு இதாகலன்னு போய் எதுக்கு தேவையில்லாம வந்து. அதே மாதிரி இன்னொரு மித்து நம்மளோட நாட்டுல இன்னமும் இருக்கு. ஒரு இன்ஃபர்டிலிட்டி, ஒரு பொண்ணு வந்து மாசம் ஆகல அப்படின்னு சொன்னா, கருவுறல அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து அந்த பொண்ணு மட்டும்தான், பையன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து கிடையவே கிடையாது. 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு. 50-50 தான். ஹஸ்பண்ட் இங்கே இருக்காரு, வந்து இங்கே இருக்காங்க, வந்து 2 பேருமே இருக்காங்க. 2 பேரும் நல்லாவே ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கான்ட்ராசெப்டிவ் எதுவுமே எடுக்காம அன்இன்டரப்டட் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாங்க. வந்து 1 இயர் அவங்க இருந்துமே அவங்களுக்கு கன்சீவ் ஆகலை அப்படின்னா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க ஃபாரினுக்கு, 6 மாசம் கழிச்சு திருப்பி வந்தாங்க போனாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஹிஸ்டரி இருக்கும் தானே. அவங்க எல்லாம் வந்து அந்த கல்யாணம் பண்ணி போன போதே நம்ம கன்சீவ் ஆகணுன்றதெல்லாம் வந்து அதெல்லாம் நடக்காத காரியம். அதெல்லாம் வந்து நம்ம வந்து சினிமாட்டிக்கா வந்து உடனே வந்து கன்சீவ் ஆகுறதுன்றதெல்லாம் நடக்காத காரியம். 1 இயர் அன்இன்டரப்டட் இருந்து அவங்க கன்சீவ் ஆகலைன்னா தான் நம்ம வந்து செகண்ட் இயர்ல நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கே போகணும். அவசரப்பட்டு வந்து 3 மாசத்துலயும் 6 மாசத்துலயும் போய் எனக்கு என்னன்னா வந்து நான் தான் சொல்றேன்ல, ப்ரீ வெட்டிங்க்கு முன்னாடி இவங்க எல்லாமே செக் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ப வந்தாங்கன்னா நாங்க இதைத்தான் செக் பண்ணுவோம். இந்த ஹீமோகுளோபின், சுகரு இதெல்லாம் செக் பண்ணுவோம். இந்த 3 மாசம் 6 மாசத்துக்குள்ள எல்லாம் வந்து கேட்கறாங்கல்ல அது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து செமன் கவுண்ட், பசங்க வந்து இந்த ஜீன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸஸ், அந்த அந்த ஸ்க்ராட்டம், அந்த அவங்களுடைய பர்சனல் பார்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப இருக்கிற மாதிரி உள்ளது இது. அது ஒரு ரீசன். அது ஒரு 10-20% தான். உடனே அது நம்ம ஜீன்ஸ் போடுறதுனாலதான் அப்படின்றது கிடையாது. ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ட்ரக், என்னென்ன கெட்ட பழக்கம் உண்டோ எல்லாத்தையுமே பண்ணிட்டு வந்து கடைசியில வந்து எனக்கு அதை வந்து அவங்க சொல்லவும் மாட்டாங்க. இப்போ பொம்பளைங்க வந்து அதை சொல்லவும் மாட்டாங்க. எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்காது, செக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வந்து வேற பழக்க வழக்கங்கள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ரிவீல் பண்றது கிடையாது. பொம்பளைங்க வந்து ரிவீல் பண்றது கிடையாது, ஃபேமிலிலேயே ரிவீல் பண்றது கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு காரணம். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க உங்க ஃபேமிலியில ரிவீல் பண்ணாட்டாலும் உங்க பர்சனலா உங்களுக்குன்னு ஒரு டாக்டர் வச்சு ரிவீல் பண்ணுங்க, போய் பண்ணி நீங்க சரி பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆகி 1 இயரா பிரெக்னென்ட் ஆகாம இருக்கிறது நார்மல் தானா, இல்ல வந்துட்டு கப்பிள்ஸ் வந்துட்டு டிசைட் பண்றாங்க இந்த மாதிரி 2 இயர்ஸ் இல்ல 3 இயர்ஸ் தள்ளி போடணும்னு, அது எல்லாமே ஓகே தானா மேம்? எனக்கு தெரிஞ்சு 50% பிளான் பண்றதே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு இல்லாம இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு. அதை சும்மா சொல்லிக்கிறது வெளியில, நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி எல்லாம் கிடையாது. ஏதோ ஒண்ணு ஒரு பரீட்சை எழுதிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு படிச்சிட்டு இருக்காங்க, ஏதோ முக்கியமான காரணம் இருந்தா தான் அதெல்லாம் செய்ய முடியும். சும்மா இருக்கிற 2 பேரும் ஏன் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க? அது நீங்க அதை வந்து அது ஒரு இதுன்னு நினைக்காதீங்க. டாக்டரை வந்து உடனே பாருங்க. அதான் என்னோட வேண்டுகோள் மக்களுக்கு. எல்லா லைஃப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத பேஷன்ஸ் இருப்பாங்க. லைக் ரொம்ப கிரிட்டிக்கலா வருவாங்க, அவங்க நீங்க சேவ் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த பேஷன்ஸ் இல்ல, நான் வந்து மெட்டர்னிட்டி ஹோம்ல தான் ஒர்க் பண்ணேன். 25 இயர்ஸா மெட்டர்னிட்டி ஹோம்ல தான் ஒர்க் பண்ணேன். ஒரு நாளுமே சேலஞ்சிங் தான். மெட்டர்னிட்டி ஹோம்ல ஒர்க் பண்றது ஒரு நாளுமே சேலஞ்சிங் தான். எங்களுக்கு வந்து இந்த ஸ்கேன் ட்ரைனிங்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுல வந்து நாங்க வந்து ட்ரெயின்டு தான். நாங்க வந்து சோனாலஜிஸ்ட் கிடையாது. ஸ்கேனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க எங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு. ஸ்கேனும் இருக்கும். அதுல பார்க்கும்போது ஒரு தடவை எல்லாம் பார்க்கும்போது வந்து நான் வந்து மோலார் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. மோலார் பிரெக்னன்சினா பிரெக்னெண்டா இருக்கிறது மாதிரி தான் எல்லாமே இருக்கும், வயிறு பெருசா எல்லாமே இருக்கும். பட் அது பேபி கிடையாது. உள்ளுக்குள்ள வந்து இந்த மாதுளம்பழம் இருக்கு பத்தியா, அந்த முத்தா இருக்கும்ல, முத்துப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அது தமிழ்ல வந்து முத்துப்பிள்ளை. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் எனக்கு தெரியாது. மோலார் பிரெக்னன்சி அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கேன் பண்ணும்போது ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சேன். நான் வந்து கண்டுபிடிச்ச உடனே அவங்ககிட்ட சொன்னா அவங்க மாமியாரும் அந்த பொண்ணு ஒத்துக்கவே இல்லை. வந்து நான் ஏன்னா எல்லாமே செய்யும், வாந்தி வரும், வந்து வயிறு பெருசாகும், எல்லாமே செய்யும், பிரெக்னெண்டா இருக்கிற எல்லாமே செய்யும். பட் உள்ளுக்குள்ள வந்து நீ பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஃபீட்டஸ் இருக்காது, ஹார்ட் பீட் அதெல்லாமே ஒண்ணுமே இருக்காது. அப்படியே ஒரு ஹேசியா ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு மேகம் மாதிரி இருக்கும்.
உள்ள குழந்தையே இல்லப்பா, வந்து நீ வந்து இது பண்ணிக்கப்பான்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து நாங்க வந்து ரொம்ப இது பண்ணி, அது வந்து சீக்கிரம் கண்டுபிடிச்சு சீக்கிரம் வந்து அது வெளியேற்றுறது தான் நல்லது. அதுவா வந்து வெளியேற ஆரம்பிச்சிச்சுன்னா அதிக போனா ரத்தப்போக்கு வரும், முத்து முத்தா வந்து எல்லாம் வெளியில வரும் ரத்தப்போக்கு. அதுக்கப்புறம் நாங்க வந்து ஃபர்தரா நாங்க இதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதுக்கு ஹையர் சென்டருக்கு ரெஃபர் பண்ணி அங்கேயும் போய் அது தானான்னு பார்த்து அதுக்கப்புறம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு 6 months கழிச்சு தான் கன்சீவ் ஆகணும். அதெல்லாம் வந்து அவங்க சொல்லி அனுப்பிடுவாங்க. வந்து அது வந்து ரொம்ப அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஆமா ரொம்ப ரேர். இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் கிடையாது. அதை நான் கண்டுபிடிச்சது அது எனக்கு ஒரு பெரிய இதா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு 4 கிலோ பேபி எல்லாம் டெலிவரி பண்ணியிருக்கோம், நார்மல் டெலிவரியா. அம்மா வந்து டயபெட்டிக்கா கிடையாது. டயபெட்டிக்கா இருந்தா தான் நம்ம வந்து இது பண்ணுவோம், ஐயோ இப்போ குழந்தை பெருசா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். 4 கிலோ பேபி ரெண்டு தடவை 4 கிலோ உள்ள பேபியை வந்து நாங்க நார்மலாவே மதர் நல்லா இதா இருந்துச்சு, நல்லா ஒத்துழைச்சிச்சு. 3rd கிராவிடா, 3வது குழந்தை. அதனால வந்து இந்த பெல்விஸ்லாம் அடிக்குவட்டா இருக்கா என்னன்றதை பார்த்துக்குவோம். பார்த்துட்டு அது மாதிரி டெலிவரி பண்ண ரெண்டும் அந்த குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப இதா இருந்துச்சு. 4 kg பேபினா பாருங்க, நல்ல ஒரு 3 மாசம் 4 மாசம் குழந்தை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அது ரெண்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப மெமரபிளா இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்லயே ஒர்க் பண்ணிருக்கீங்க, இப்போ நீங்க இண்டிவிஜுவலா உங்க கிளினிக் வச்சிருக்கீங்க. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட், எது உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு? என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் சைடு ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப மன நிறைவா இருந்தது. அங்கே வந்து நம்ம வந்து பேஷண்ட்ஸோட வந்து ஃபினான்ஷியல் பொசிஷனை பற்றி நம்ம கவலைப்பட தேவை கிடையாது. கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்ம எனி இன்வெஸ்டிகேஷன்ஸு எனி இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அங்கே. ஸோ நம்ம வந்து லிபரலாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், பேஷண்ட்டை எடுக்க சொல்லலாம், பார்க்க சொல்லலாம், எல்லாமே பண்ண சொல்லலாம். ஆனால் அங்கே வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். வந்து சில நினைச்சதை நம்ம இங்கே பண்ண முடியாது. அந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இவ்வளோதான் பண்ணலாம், இதுக்குள்ளதான் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கும் உள்ள. அதுக்கு மேலே தேவைப்படுறது வந்து நம்ம ஹையர் சென்டர்ஸுக்கு தான் ரெஃபர் பண்ணணும். நம்ம எங்க இது வந்து ஒரு பிஹெச்னா அதுக்கப்புறம் வந்து ஜிஹெச், அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ், அந்த மாதிரி தான் ரெஃபர் பண்ணணும். எனக்கு அது ஒன்று மட்டும் வந்து கொஞ்சம் வந்து மனசுக்கு இதாக இருக்கும். வந்து நம்ம வந்து ஒரு இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் இன்னொன்று எக்ஸ்ட்ரா எடுக்கணும் போல தோணுது அப்படின்னு சொன்னாலும் நம்ம அதுக்காக வி ஹாவ் டு வெயிட். அந்த டைம் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். உடனே போனோன்னு நினைச்ச உடனே இப்போ போயிட்டு ஒரு 1 மணி நேரத்தில் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணிக்கிற முடியாது. அதெல்லாம் இங்கே வந்து பிரைவேட்ல வந்து நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். பட் என்னன்னா வந்து அங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம பேஷண்ட்ஸுக்கு பண்ணலாம். நிறைய பேஷண்ட்ஸை மீட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் உள்ள பேஷண்ட்ஸை மீட் பண்ணலாம். என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கு, வாழ்க்கையோட பாடம் என்னன்னே நாங்களே அங்கே தான் கத்துக்கிறோம். நம்ம வந்து இது வந்து ஒரு ஹைஃபையா நம்ம வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து இதுக்கு அஃபோர்ட் பண்றவங்க தான் இங்கே வருவாங்க. மற்றபடி வந்து லோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி உள்ளவங்களாம் வரமாட்டாங்க. பட் அதுல வந்து மோரோவர் அந்த கார்பரேஷன் சைடுலாம் நாங்கள் வந்து பிஹெச்சி சைட்லாம் ஒர்க் பண்ணும்போது பார்த்தா ஆல் டைப் ஆஃப் வந்து பிலோ பாவர்ட்டி லைன் பேஷண்ட்ஸ் வந்து நாங்கள் பார்ப்போம். ரோட்ல வந்து ஒரு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறவங்கல இருந்து, சொல்ல போனா ஒரு பொம்மை செய்யறவங்கல இருந்து, ஒரு மரத்தடியில குடியிருக்கிறவங்கல இருந்து, அதுல இருந்து நாங்கள் வந்து கேர் எடுத்து நாங்கள் பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு மனசுக்கு வந்து ஒரு நம்ம படிச்ச படிப்புக்கு அது ஒரு பெரிய மனநிறைவை தந்துச்சு. எனக்கு வந்து அதனாலே தான் நான் என்னோட பசங்களையும் டாக்டருக்கு தான் படிக்க வைக்கணும். இது வந்து இட்ஸ் நாட் ஓன்லி கோர்ஸ். மெடிசன்ன்றது வந்து இது வந்து படிப்பு மட்டும் கிடையாது, இது ஒரு சேவை. இது பேசிக்கா வந்து இது ஒரு சேவையான படிப்பு தான். இதை வச்சு வந்து டாக்டர்ஸ் வந்து சம்பாதிக்கிறாங்க, பணக்காரா இருக்காங்க, அதுவா இருக்காங்க, இதுவா இருக்காங்கிறது அது அவங்களுடைய திறமை, அவங்களுடைய வந்து வாழ்க்கை முறை. பட் வந்து இது ஒரு சேவை தான். இத்தனை வேலை பார்த்தாலும் இந்த வேலை பார்க்கறதுனோட மனநிறைவு என்னை பொறுத்த அளவுல வரவே வராது. இது வந்து அதுலயும் ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப எயில்மெண்ட்டோட வந்து அவங்க ரெக்கவர் ஆகி அவங்க சந்தோஷமா நம்மளை வந்து தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போகும்போது இருக்கிற அந்த ஒரு நிறைவே வந்து அது காசு கொடுத்து அதை நீங்க எங்கேயும் நீங்க வாங்க முடியாது. அது வந்து நமக்கு ஒரு பிளெஸிங், இன்னொருத்தட்டு கிடைக்கிற பிளெஸிங்கும் கூட, நமக்கு கிடைக்கிற மனநிறைவும் கூட. ஸோ எனக்கு வந்து கவர்மெண்ட்ல வேலை பார்த்தது ரொம்ப பிடிச்சது. நமக்கு வந்து பதவிகள் பட்டங்கள் எல்லாம் விட அதிகாரங்கள் எல்லாம் விட பேஷண்டோட மனநிறைவுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. இது உண்மையாவே சொல்றேன். இது வந்து இதுல வந்து ஒரு டயலாகா நான் சொல்ல விரும்பல, அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். தேங்க்யூ மேம், உங்களோட பிஸி ஸ்கெட்யூல் எங்களுக்காக டைம் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. இவ்வளவு நாள் கழிச்சு வந்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து நீங்க வந்து என்னை வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து என் மனசுல உள்ளதை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்னோட மனசுல உள்ளதை சொல்ல வச்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ.